ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக தயிர் எப்படி துவை வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக தயிர் மோர் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி தயிர் துவை வைக்கிறதுக்காக 2 லிட்டர் எருமைப்பால் எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு கறந்த பால் தான். அடுப்பில் பால் காய்ச்சி தயிர் துவை வைக்கும்போது தான் தயிர் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் பாலை சேர்த்துக்கலாம். மாட்டுப்பாலை விட எருமைப்பால் தயிர் எப்பயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த மாதிரி விறகடுப்பில் காய்ச்சி வந்து லாஸ்ட்டாக பொங்க விட்டுட்டு விறகெல்லாம் வெளியில் இழுத்து விட்டு அந்த நெருப்பில் ஒரு 5-10 நிமிஷம் வச்சுருந்து நம்ம இறக்கி தயிர் துவை வைக்கும்போது வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி தயிர் துவை வைக்கிறதுனா அடுப்பில் செஞ்சு பாருங்கள். பால் காய்ச்சி பாருங்கள். பாலை காய்ச்சிட்டு கடைசியாக ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அடுப்புலேயே விட்டுருங்க. அது நல்லா அதே நெருப்பு அனல் இல்லாமல் அந்த நெருப்புலேயே விட்டுட்டோமா அது வந்து நல்லா சுண்டி சூப்பராக இருக்கும் தயிர். பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பால் பொங்கும்போது தண்ணி ஒரு டம்ளர் பக்கத்துலேயே வச்சுக்காங்க. அது 3 டைம் பொங்கும். 3 டைம் பொங்கினதும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டோமா தண்ணி ஊற்றினோம்னா பொங்கினது வந்து அமுங்கிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா பொங்கினது வந்து அமுங்கிக்கும். கிராமத்துலலாம் இந்த மாதிரி தான் பால் காய்ச்சி தயிர் துவை வைப்போம். இது 2வது டைமு. அவ்வளோதான் பாருங்கள், நெருப்பை வெளியே இழுத்து விட்டுறலாம். அனல் போட வேண்டாம் இதுக்கு மேலே. இது 3வது டைமு. ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுட்டு அப்புறம் இறக்கிடலாம். நீங்கள் கேஸில் காய்ச்சிருந்துன்னா சிம்மில் வச்சுருங்க. லாஸ்ட்டாக பால் பொங்கினதும் சிம்மில் வச்சிட்டோமா ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு இறக்கிருங்க. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இறக்கிடலாம். பால் ஒரு டைம் 2 டைம் பொங்கினதும் நம்ம இறக்கிட்டோமா தயிரே வந்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சு பாலை நல்லா காய்ச்சிட்டு இறக்குங்க. பால் காய்ச்சி இறக்கிட்டோம். இந்த டைமில் ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் சந்து விட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி சந்து விட்டு மூடி வைக்கும்போது தான் பால் குடிக்கிறதுக்காக இருக்கட்டும் தயிருக்காக இருக்கட்டும் நல்லாயிருக்கும். கப்புன்னு மூடி வச்சிட்டோமா அது ஒரு வாசம் அடிக்கும். பால் நம்ம புற ஊற்றும் போதே வெதுப்பாக இருக்கும்போது தான் புற ஊற்றணும். ரொம்ப கை வச்சு பார்க்கும்போது ரொம்ப சுருக்குன்னு சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறிப்போயும் இருக்கக்கூடாது. நம்ம கை வச்சு பார்க்கும்போது வெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி டைமில் தான் நம்ம புற சேர்த்துக்கணும். பால் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும்போது புற சேர்த்துட்டோமா கூட தருக்கையே ஆயிரும் தயிர். அதனால் பால் வெதுப்பாக இருக்கும்போது தான் புற சேர்க்கணும். அப்போ தான் தயிர் நல்லா துவஞ்சி வரும். புறமோர் வந்துட்டு 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டோமா 1 ஸ்பூன் தண்ணி எடுத்து தயிரையும் தண்ணியும் நல்லா கலந்து 1 ஸ்பூன் புறமோர் மட்டும் சேர்த்துக்கலாம். 2 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் பாலாக இருந்தால் 1/2 ஸ்பூன் போதும். இந்த வெயில் காலத்துக்கு புறமோர் கம்மியாக தான் சேர்க்கணும். இல்லைனா தயிர் வந்துட்டு புளிப்படிச்சு போயிடும் வெளியில் வைக்கும்போது. நான் வந்துட்டு தயிரை வெளியில் தான் வச்சுக்கிறேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். காலையில் பார்க்கலாம். காலையில் இப்போ மணி 7 மணி ஆகுது. தயிர் நல்லா துவஞ்சிருக்குது பாருங்கள். தயிர் எவ்வளோ நல்லா துவஞ்சி வந்திருக்குது. நான் இப்படி வெளியிலேயே தான் வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வைக்கல. நம்ம தயிர் துவை வைக்கிறதுக்காக கறந்த பாலாக இருந்தாலும் சரி பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம காய்ச்சி தயிர் துவை வைக்கும்போது நல்லாயிருக்கும். காய்ச்சும் போது மட்டும் இல்லை, நம்ம தயிர் துவை வைக்கும்போதே மொத்தம் 3 விஷயத்தை தான் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா பால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் பொங்கினது எடுத்துடுறது, சூடானது எடுத்துக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா காய்ச்சி 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வந்துட்டு அடுப்பில் விட்டு சிம்மில் வச்சு இறக்கி அதுக்கப்புறமா அது நல்லா வெதுப்பாக இருக்கும்போது 2வது விஷயம் இது. அதனால் பால் வெதுப்பாக இருக்கும்போது தான் புற ஊற்றணும். ஆறி போய் ஊற்றினா துவையாது. கொஞ்சம் சுருக்குன்னு சூடாக இருக்கும்போது ஊற்றிட்டோமா திரிஞ்சு போயிடும் தயிர், தருக்கையாக போயிடும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் பால் வந்துட்டு வெதுப்பாக இருக்கும்போது தான் புற ஊற்றணும். 3வது விஷயம் வந்துட்டு புறமோர் வந்து நம்ம தயிரை கெட்டியாக எடுத்து அதில் போட்டோமா அந்த இடம் மட்டும் புளிச்சு போயிடும். சுற்றியும் இருக்கிறதெல்லாம் அவ்வளோக்கு நல்லா துவஞ்சி வராது. நம்ம 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிட்டோமா அது கூடவே 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து நல்லா தண்ணியும் தயிரையும் நல்லா கலந்து விட்டு புற சேர்த்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரியே தயிர் துவையை வச்சுட்டு எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.